ஹாய் ஹலோ வெல்கம் டு YMG மூவிஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 இப்போ ரீசெண்டாக வெளிவந்த ஒரு பாலிவுட் மிஸ்ட்ரி க்ரைம் மூவியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லையே பாலிவுட் மூவி போட்டிருக்க மாட்டேன், எல்லாமே செலக்டடாக தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம YMG மூவிஸ் டைம்ஸ்க்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் இக்கா. இதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு பரிச்சயம் இல்லை. நான் வில்லனை பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. துரந்தர் படத்தில் வந்தார்ல, சேம் வில்லன் தான் இந்த படத்தோடைய வில்லனுமா இருக்கார். அவர் அவ்வளோ அழகாக ஆக்டிங் இருக்குது, பஞ்சமே இல்லாமல் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேயே பெரியங்க ஒரு பெரிய பப்பில் குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இவர் ஒரு கொலைக்கு பண்ணாரா கொலை பண்ணலையான்னு நம்ம மூவி ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவர்னால ஒரு கொலை நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கொலையிலேருந்து இவர் தப்பிக்கிறாரா அது மட்டும் கிடையாது. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட். ஸோ அட்வொகேட்டாக இருக்கிற நம்ம ஹீரோ வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, அதுவும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோவுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒய்ஃபு பொண்ணுன்னு இருக்காங்களே. அந்த பொண்ணு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூஸு, அதுக்கு குழந்தையோட அப்பா கிட்டேருந்து சம்திங் எதுவும் மாதிரி பிளட் ட்ரான்ஸ்ஃபரோ எதுவும் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க பொண்ணுக்கு அப்பா இல்லை. ஆமாங்க, ஏன்னா வில்லன் தாங்க அவங்க பொண்ணுக்கு அப்பாவாக இருக்கார். ஸோ அவங்க ஒய்ஃபுக்கும் பிஃபோர் மேரேஜ் அவங்க ஹீரோட ஒய்ஃபுக்கும் வில்லனுக்கும் சம்திங் எதுவும் நடந்திருக்கு. அது மூலமாக அந்த பொண்ணு உண்டாயிருக்கு. அதுக்கு அந்த வில்லன் ஒத்துக்காத பட்சத்தில் தான் நம்ம ஹீரோ அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இவருக்கு வளர்ப்பு மகளாக தான் இருக்காங்க. பயாலஜிக்கல் ஃபாதரை பார்த்திங்கன்னா நம்ம வில்லன் தான். ஸோ இவன் ஒரு கொலை பண்ண குற்றத்தில் மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை காப்பாற்றினாதான் நம்ம ஹீரோக்கு இவன் உதவி செய்வான். ஸோ நம்ம வில்லனுக்கு ஹீரோ உதவி செஞ்சாரா இல்லை வில்லன் நம்ம ஹீரோக்கு உதவி செஞ்சாரான்னு சொல்லி தான் அங்கே படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்கணும். அந்தளவுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸை நம்ம ஒரு பாயிண்ட்ஸும் விடாத அளவுக்கு இந்த படத்தில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா OTT நெட்ஃப்ளிக்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. இது ஃபுல்லாக அடல்ட் கண்டென்ட்டே இல்லைங்க. ஸோ ஃபேமிலியோடு கண்டிப்பாக எல்லாருமே உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். இதுக்கு IMD ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10/5.5 கொடுத்துருக்காங்க. ஒன் மோர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ.